நண்பர்களே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பேங்க்லேருந்து வெளியே எடுத்த ஒரு ரூபா நோட்டு கட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யாரையும் குற்றம் சொல்கிற பதிவு இல்லை. இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த கட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பர்ஸை கொடுத்து அப்படியே ஏமாற்றிருக்காங்க. பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பணத்தோட கட்டில் மேலே ஒரு ரூபா நோட்டை வச்சுட்டு சைடில் இந்த ரூபாய் இருக்கிறது போலவே டிசைன் பண்ணி கொடுத்து அவ்வளவு ப்ளைன் ஒயிட் பேப்பர்ஸ் கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ இணையதளத்தில் வந்தது. இப்போ அந்த வீடியோவோட முழுவதையும் பாருங்கள். இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் பேங்க்லேருந்து ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால், அந்த பேங்க்லேருந்து இப்படி பண்டலாக கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. இப்படி பண்டலாக கொடுத்த உடனே நம்ம நம்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் அதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ சில அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துடும். அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நல்ல வேளையாக இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுருந்தனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஒரு வேளை வீடியோ எடுத்து வைக்காமல் இருந்தவங்களா இருந்தால் எந்த நிலைமைன்னு வச்சு பாருங்கள். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வந்தது தான், நம்ம எடுக்கலை. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக அந்த வீடியோ ரீக்ரியேஷன் பண்ணி போடுறேன். இது பாருங்கள், ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து எடுத்ததாக அதோட வீடியோவில் வருது. அந்த ரூபா நோட்டு கட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கட்டுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 500 ரூபா தாளை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ரூபா நோட்டுகள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் எல்லாமே ரூபா நோட்டு இருக்கணும். பேங்க்கில் கொடுக்குறது கரெக்டாக எண்ணி கொடுத்துருவாங்க நம்பிக்கையோடு தான் மக்கள் பேங்க்னா ஒரு நம்பிக்கை அப்படின்ற அடிப்படையில் இருக்காங்க. ஆனால் பேங்க்கே பல நேரங்களில் ஏமாத்துகிற வேலையை பண்ணிச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பேங்க்கில் கொடுக்குற கட்டு பாருங்கள், மேலே அப்படியே ஒயிட் பேப்பரு, பாட்டமில் ஒயிட் பேப்பரு, சைடில் கட்டு அந்த ரூபா நோட்டு இருக்கிறது போலவே அதே மாதிரி கலர் பெயிண்டிங் அடிச்சுட்டு உள்ளே எல்லாமே வெறும் ஒயிட் பேப்பரை கொடுத்து அடிச்சிட்டான். இது எவ்வளோ பெரிய மோசடி பாருங்கள். ஒரு அப்பாவி மக்கள் அவங்களுடைய குடும்ப செலவுகளுக்காகவோ, மருத்துவ செலவுக்காகவோ, திருமண செலவுக்காகவோ, இல்லை ஏதோ ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ, பிஸ்னஸ்க்கோ பணத்தை பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்து போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? திருப்பி கொண்டு பேங்க்கில் கொடுத்தா இது பேங்க் எங்களுது இல்லைங்க அப்படின்னு சொல்லும். இவர் பேங்க் மேலே கோவப்பட்டு என்ன விஷயம் பண்ணாலும் அந்த சம்மந்தப்பட்ட நபர் மேலே தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமே தவிர பேங்க் மேலே நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா இவர் இந்த கட்டு தான் வாங்கிட்டு போனார், எங்ககிட்ட தான் வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இவர் காமிக்க முடியாது. பேங்க்லேருந்து வாங்கிட்டு போகணும்னு காமிக்க முடியாது. இதுதான் இங்கே இந்திய நாட்டில் இருக்கிற சிக்கல். இந்த வீடியோ அதனால தான் உங்களுக்கு நான் உபயோகப்படுன்றதை அதை போட்டிருக்கிறேன். நீங்கள் பேங்க்லேருந்து இந்த மாதிரி கட்டுக்கட்டாக பணம் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் கண்ணு முன்னே என்ன சொல்லுங்கள். இந்த கேஷ் கவுண்டரில் இருக்கிறவங்க பரவாயில்ல சார், 10 நிமிஷம் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்னாலும் பிடிச்சிக்கோங்க, என் கண்ணு முன்னாடியே பணத்தை எண்ணிருங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி எண்ணிருங்கன்னு சொல்லும்போது இந்த கவரை அவர் ஓப்பன் பண்ணி எண்ணுவார். இல்லை கவர் ஓப்பன் பண்ணுறது சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னா வேறு ஒரு புதுசாக ஒரு கட்டை எடுத்து எண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி பேக் பண்ணி உங்களுக்கு தருவார். அப்படி தர்றது ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கை தர்ற விஷயமா இருக்கும். அந்த தர்ற பேப்பர்ஸ்குள்ளே அந்த ரூபா நோட்டுக்குள்ளே அது கள்ளப்பணம் இருக்குது, அதில் டூப்ளிகேட்டு நோட்டை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் 2வது விஷயம். தரக்கூடிய அந்த பேப்பர்ஸே பார்த்தீங்கன்னா வெறும் ஒயிட் பேப்பர்ஸை கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க, வெறும் ஒயிட் பேப்பர்ஸை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. அந்த மாதிரியான சம்பவம் நடக்காமல் தடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட அவேர்னஸ் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கேன். வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை, எந்த ஒரு பேங்க் குறை சொல்கிறது நம்மளோட வேலையும் இல்லை. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு வேளை எஜுகேஷன் பர்பஸுக்கு கூட யாரும் எடுத்துருக்கலாம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் ஐசிஐசிங்கிறது பேங்க்கை போட்டே வருதுனால உண்மை சம்பவம் கூட இருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், பாட்டமில் ஒரு நோட் இருக்குது, மற்ற எல்லாமே ஒயிட் பேப்பர்ஸ். சைடுலேருந்து பார்க்குறதுப்போ அந்த ரூபா நோட் இருக்கிறது போலவே கலர் பண்ணியிருக்காங்க அழகாக. அப்போ எந்த அளவுக்குள்ள ஃபேக் நோட்ஸ் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது பத்திரப்பதிவு பண்ணுறீங்க, நிலம் விற்கிறீங்க, வாங்குறீங்க அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும். அந்த பணம் கொடுக்குறப்போ அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்லுங்கள். பணத்தை வங்கியிலே பரிமாற்றம் பண்ணிடுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் கையில் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி டூப்ளிகேட் பேப்பர்ஸ் அடித்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் பத்திரப்பதிவு இடத்துல இருக்கிற போது அந்த பணத்தை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. பண்டலை பார்ப்பீங்க, சரி ஓகே இத்தனை இருக்குன்னு மட்டும் அப்படியே கவர் பண்ணி வச்சுருவீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துடும். அதனால் இந்த மாதிரியான மோசடிகளும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிலேருந்து நீங்கள் விழிச்சுக்கணும்னு சொன்னால் ரூபா நோட்டை உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்து எண்ணுங்க, அல்லது அக்கௌண்ட்டிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். யார் மனசையும் புண்படுத்துகிற நோக்கம் இல்லை. நீங்கள் நம்ம உஷாராக இருந்துக்கணும்.